ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. ரொம்ப டல்லாக தான் தூங்கணும் முஞ்சோட இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு சரியில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம மனசு தான். சரி, ஓகே. சரி, என்னடா இது பைத்தியக்கார சட்டை, இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலையும் கையை மட்டும் காட்டிட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா? அதனால் போட்டிருக்கேன். உடம்பு சரியில்லைங்க. ஏன்னா நமக்கு வலி இருக்குது இல்லைங்களா? உடம்புக்குள்ளே அடிபட்டு அது மேலே நம்ம அதை கல்லில் குச்சியில் மனுஷனுங்க அடித்து அந்த மாதிரி வலின்னா சீக்கிரமாக அந்த புண்ணு ஆறிடும். மனசுக்குள்ளே நம்ம கோட்டை கட்டி வச்சுட்டு இருக்கிறத அது டெய்லியும் நமக்கு சுரண்டி அடிமட்டத்துக்கு ஆகிட்டு அது மறுபடியும் வேர் துளுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அடியோடு அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறோம் இல்லைங்களா? அவங்கக்கிட்ட இருந்து நிறைய பாடங்கள் கற்றுட்டு அந்த வலியை நம்மளால் தாங்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி எவ்வளவோ சொல்கிறானுங்க. படவா பசங்க இந்த பொம்பளைங்க குடிக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை எப்படின்னு எடுத்துக்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதை முட்டாளாக ஆக்கிடுறாங்க. ஒருத்தர் உங்களை அவங்க கோபுரத்தில் இருக்கக்கூடாது, கீழே தரமட்டைக்கு சாக்கடையில் கூட கால் வைக்காத அளவுக்கு அவங்க ஆயிடணும். அந்த மாதிரி பழி வாங்குற மனுஷனுங்க நேரத்தில் வாழும்போது தான் நிறைய பேர் இப்போ இது ஒரு 13 வருஷம் 12 வருஷம் அடி ஏமாந்து போனது. நமக்கு மேலும் எந்திரிக்கணுன்னா அந்த வலி நமக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு ஆறுதல் சொல்லி மேலே தூக்கி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறம்ப. ஆனால் அவங்க நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களா? ஏன்னா நல்லவங்களாக நிறைய பேர் நம்மக்கிட்ட யாரும் அதாவது நமக்கு எதிரிங்க மாதிரி நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அவங்க சொன்னது எல்லாமே இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி உண்மையாக இருக்குது. நம்ம எது உண்மைன்றோம்லோ அது உண்மை இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் அதில் நிறைய அடிபடுறோம் இல்லைங்களா? அந்த அடி வலியும் தாங்கிக்க முடியாமல் நம்ம இன்னைக்கு கடவுள்கிட்ட போகிறது கூட நமக்கு அந்த மனசு வலி இருக்கும்போது டோட்டலாக அங்கேயே போய் சரணாகதி அடைஞ்சிடணும். அந்த மாதிரி தான் தோணுது. அது பின்னாடி நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மனநிலையில் என்ன ஆயிடுச்சு, அம்மா அவங்களுக்கு, அக்காவுக்கு என்ன ஆயிடுச்சு, தங்கச்சிக்கு என்ன ஆயிடுச்சு, மகளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் நம்ம இந்த சுமைகளெல்லாம் தாங்கி இருக்கிற இடத்துல இருந்து வாழ்ந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க தான். அது நிறைய நமக்கு அதாவது அப்படியே இந்த கன்னத்துக்கு அந்த கன்னத்துக்கு அடித்து அப்படியே ஏறி நெஞ்சு மேலே மிதிக்கிற மாதிரி இருக்குது. அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இன்றைக்கி காலையில் நைட்டு எதுவும் சாப்பிடல. நைட்டு நம்ம அப்படியே படுத்துட்டு ஒரு 10:30 வரைக்கும் அப்படியே இருந்தோம்ப. அதுக்கப்புறமா நம்ம பகவானோட ஸ்லோகம் அது இதுன்னு சொல்லிட்டு ஐயன் கனகம்பட்டி ஐயனோட ஸ்லோகத்தை அவரோட இதுலேயே நம்ம அப்படியே போயிட்டு ஒரு முடியல. அந்த மாதிரி நமக்கு அதாவது நம்ம அந்த தூக்கம் இருந்தால் தான் இந்த உடம்புக்கு நல்லது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் அந்த தூக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மெடிசன் எடுத்துக்கிறதுனால நம்மளால் ஒன்றும் முடியல. காலையில் எந்திரிக்கவும் முடியல. வேறு மாதிரி நிறைய பெண்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு அந்த வலி இருக்கிறதுனால தான் போயிடுறாங்க. அப்பா, அண்ணன், புருஷன், பிள்ளைங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த வலியை எதிர்த்து நின்று போராட முடியாது தான். அவங்க இது பண்ணாவது இந்த மாதிரி செஞ்சாவா திருந்துவாங்களா, இந்த போதை போடுற மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் படும்பாவி பசங்க என்ன பண்ணிடுறாங்க, கொழுப்பு எடுத்து குடிக்கிறா, திமிரு எடுத்து பண்ணுறா, போகிறா வரா, வேணுமென்னு பண்ணுறா. அதாவது இவனுங்க பண்ணி அடியோட ஒரு மரத்தை வேறு இல்லாமல் சாய்க்கணும்னு நினைக்கிறத பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுங்களுக்கு ஒரு சின்ன வலி, அதாவது தூக்கம், அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து
அவங்க தூக்கம் கெடக்கூடாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கும்போது அவங்களோட சந்தோஷம் கெடக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க சந்தோஷத்தில் யாரும் இத்திலூண்டு கல் எடுத்து அப்படியே அலைப்பாயுற மாதிரி விடக்கூடாது. அப்போ வந்து மற்றவங்கள வந்து எப்படி வேணுனாலும் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி தாங்க வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதனால் வலி இருக்கிறதுனால நம்மளால முடியல எந்திரிச்சு நடக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்குது உடம்பும். ஏன்னா வந்து ரொம்ப அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது. சரி, அதாவது நம்ம எது உண்மைன்னு நினைக்கிறோம்ல அதெல்லாம் இப்போ இல்லைங்க, போய். ஆனால் வந்து நம்ம எதுவுமே இல்லை, நம்மளை தேடி ஏதாவது ஒன்று பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டுங்க தான், அந்யூன்யம் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன அவங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் இன்றைக்கி அவங்க லைஃப்பில் ஒரு 1000 ரூபாய் வர்றதுக்கு உதவி பண்ணதுக்கோசரம் நன்றி கடமா எனக்கு விளையாட்டுத்தனமாக சொன்னீங்கக்கா, அதை செஞ்சுங்க, நீங்கள் வாலண்டரியாக செய்ய சொன்னீங்க, அதை செஞ்சு கொடுத்தீங்க, இன்றைக்கி பாருங்கள் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த இன்றைக்கி வந்து அன்றைக்கி நம்ம 100 ரூபான்னு நினச்சதே இன்றைக்கி வந்து 1000 கணக்கில் 10,000 கணக்கில் நினைக்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அதை தேடி பாருங்கள், எல்லாம் இதுவும் வந்து ஃப்ரீ தான், இதுவும் ஃப்ரீ தான், இதுவும் ஃப்ரீ. இலந்தக்காய்ங்க ஏற்கனவே கொண்டு வந்து கொடுத்தாங்க, காட்டில் இருந்தான், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. இது வந்து இப்போ தண்ணியில் போட்டு ஒரு அலச்சிட்டு வெயில் வச்சுட்டு போயிட்டு, ஏன்னா இதில் வந்து நிறைய அவங்க எடுக்கும்போது கீழே மண்ணில் உளுந்துருக்கோம், எல்லாமே இருக்கும். சும்மா உடனே அலச்சி தண்ணியில் போட்டு வெயில் கொஞ்சம் அந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆகிறதுக்கு விட்டு நம்ம அதுக்கப்புறமா இதை வந்து எனக்கு உரல் அடித்தா தான் இது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காஞ்சிட்டா இதாகிடும். அப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக நம்ம ஓட்டுற மாதிரி ஓட்டி, இப்போ இந்த இது வந்து விதை வந்து கொஞ்சம் லைட்டாக நமக்கு கம்மியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே சட்டியில் போட்டு பாத்திரத்தில் போட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இதை எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே வந்து நம்மளை தேடி ஒவ்வொரு டைமும் வாழைக்காய், வாழைப்பழம் நிறைய அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பப்போ நான் தான் பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறது. இது கட்டாயப்படுத்தி நைட்டு கொடுத்தாங்க. அது என்ன, இன்னைக்கு காலையில் ஐன்னு கூட எதுவுமே நான் செய்யலைங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம பொண்ணு எவ்வளோ நைட் ஃபுல்லாக மனசு வேதனையில் கவலையில் இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு அவருக்கும் நான் வந்து பிரார்த்தனையோடு நிறுத்திட்டேன். அவருக்கு ஆதாரம் எதுவும் வைக்கல. டிகாஷனு மயக்கம் வர மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது, மயன்னு இருக்கா மண்டை, அந்த மாதிரி இந்த பிஸ்கட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே வந்து பேரம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு விளையாட்டு போனதை எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது இன்றைக்கி வாழைப்பழம். இதெல்லாம் நமக்கு ஃப்ரெண்டும் கொடுத்தது. ஒவ்வொருத்தரும் அதாவது வந்து நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஒரு பந்தம் யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏதோ ஒன்று தேடி எல்லாமே பண்ணிட்டுருக்குறாங்க. அதுதான் வந்து உண்மையே இல்லாத நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோங்க. இன்றைக்கி டிஃபன் வந்து எனக்கு இது தாங்க. மத்தியானத்துக்கு தயிர் சாதம் ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இதை வீடியோ பார்த்தா கூட என் பசங்க கழுவி ஊற்றுவானுங்க, என்ன திட்டுவானுங்க. எவ்வளோ சொன்னாலையும் அம்மா வந்து திருந்துறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உடம்புக்கு எனக்கு தேவையாக இருக்கிற ப்ளட் கொடுத்துருக்கிறதே எங்கள் ஐயன் தான். ஏன்னா நான் சாப்பிட்ற உணவு வந்து சாப்பிட்லாம், ஆனால் அந்த அளவுக்கு ஹேரான ஹை லெவலில் ப்ளட்டு விடுற அளவுக்கு உணவு நான் எடுத்துக்க மாட்டேன். எடுக்கிறதுன்னு இல்லை. நான் பழங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு லொட்டு லொஸ்க்குன்னு எதுவுமே இல்லைங்க. இந்த வாழைப்பழம் அது சாப்பிடுவேன் எப்போயாவது, அவ்வளோதான். இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, சாத்துக்குடி, முந்திரி, பாதாம், பிஸ்தா எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. நார்மலாக நெல்லிக்காய் போட்டு இப்போ நான் இந்த டிகாஷன் போட்டு குடிப்பேன். அதுதான் என்னோடய இது. ஒரு நாளைக்கு ஒரு 2 டீ குடிப்பேன் பாலில், அவ்வளோதாங்க. சாப்பாடு நார்மலாக காய் ஏதோ ஒரு காய் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா எனக்கு வந்து ப்ளட்டு வந்து ஊறுறதே தன்மையே கம்மியாக இருந்தது. இப்போ எங்கள் ஐயன்கிட்ட போயிட்டு நான் வேண்டிட்டு வந்து பிறகு வந்து எனக்கு உடம்புக்கு வந்து எந்த அளவுக்கு எனக்கு தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு ஆரோக்கியமாக கொடுத்துருக்குறாரு. எல்லாருமே எங்கள் பிள்ளைங்க கூட சந்தோஷப்படுற அளவுக்கு, ஆனால் சாப்பாடு வந்து கரெக்டாக சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எல்லாமே சத்தம் போடுவோம். அது மனசுக்குள்ளே அம்மா இப்படி இருந்திருந்தா இப்போ இப்படி இருந்திருப்பா,
அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் அந்த கஷ்டம் இருக்கு இல்லைங்களா. அதுதான் மக்களே, இன்றைக்கி எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நான் என்னடா போன ஒரு வாரம் கழித்து எடுக்க முடியல, மறுபடியும் வந்து டொஸ்ஸுன்னு விழுந்துட்டும் இல்லையான்னு சொல்லிகிட்டே இருக்கின்றது தான். இன்றைக்கி வந்து இந்த இலந்த காயை நமக்கு அந்த அக்கா லக்ஷ்மிக்கான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது 3மே அவங்க தான் நைட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி மக்களே ஐடா நான் வந்து போடுறேன் வீடியோ வந்து நாளைக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம். இது வந்து நம்ம காய்க்கும்போது இப்போ தண்ணியில் அழைச்சி போட்டு கடைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு வேலை தம்பி ஒரு வேலை வச்சுருக்கிறான், அவனுக்கு தேவை இருக்கிறத அதை போய் நம்ம பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாங்க. பாய் மக்களே, பாய் பாய்.